புகழ்ந்து சொல்லவா? எது சொன்னாலும் உன் புகழை சொல்லி முடிக்க முடியாது. அதற்கு எங்களுக்கு நாட்கள் போதாது. நீர் ஆம் என்றீர், எங்கள் கையிலே புதிய ஏற்பாடு கிடைக்கப் பெற்றது. இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்பு என்னும் மாபெரும் சத்தியம் அடங்கிய பரமதந்தையினுடைய அன்பை உம்முடைய ஆம் என்ற இசைவினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு மரியாளை ஏற்றுக்கொண்டோர் கையிலும் அது இருக்கிறது, மரியாளை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கையிலும் அது இருக்கிறது. நீங்கள் ஆம் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு எல்லார் கையிலும் புதிய ஏற்பாடு ஒன்று கிடைக்கப் பெற்றிருக்கிறது. உங்களுடைய கற்பை உங்கள் உடலில் காணிக்கை ஆக்கியதை நாங்கள் சொல்லி பேசவா, மகிழவா, புகழவா? அல்லது எங்களுடைய வேண்டுதல்களோடு நீர் உம்முடைய கற்பை காணிக்கை ஆக்கினதை உம் திருமகனிடம் காட்டி பரிந்து பேசுவதை சொல்லவா? இயேசு தன் காயங்களை காட்டி நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்கு பதில் சொல்லுகிறார் என்று நம்பிக்கை அறிக்கை சொல்கிறது. அதே நம்பிக்கை அறிக்கை தான் ஒரே ஒரு இடத்திலே நம்மை கன்னிமரியுடன் பிறந்து மனிதரானார் என்று சொல்லும்போது தலைவணங்க சொல்கிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2 சொல்வது போல, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் எல்லோரும் மண்டியிடுவர். அது வேதத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வெளிப்பாடு. இயேசுவினுடைய பெயரை சொல்லும் போது நாம் எல்லோரும் மண்டியிட்டு நிற்கிறோம். இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது நாம் தலைவணங்கி நிற்கிறோம். ஆனால் திருச்சபை உங்களையும் என்னையும் ஒரே ஒரு இடத்தில் தான் தலைவணங்க சொல்கிறது. கன்னி மரியிடமிருந்து பிறந்து மனிதனானார். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ நம்பிக்கை மரியாளிடமிருந்து தான் தொடங்குகிறது. அப்ப அதற்கு முன்பு கடவுளின் மீது நம்பிக்கை இல்லையா? நீங்கள் கேட்கலாம். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது, அது யூத நம்பிக்கையாக இருந்தது. கடவுளை பார்க்க முடியாது, கடவுளுடைய பெயரை சொல்ல முடியாது, கடவுளோடு பேச முடியாது. ஆகவே அது யூத நம்பிக்கை, யாவை கடவுள் மீது நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அன்னை மரியாள் என்றைக்கு தன் இசைவை ஆகட்டும் என்று சொன்னார்களோ அன்றைக்குத்தான் கிறிஸ்தவ நம்பிக்கை இந்த உலகிற்கு கிடைக்கப் பெற்றது. அதனாலதான் அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு ஒவ்வொரு திருத்தந்தையும் அன்னை மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி நான் திருத்தந்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய பதவி பிரமாணத்திலே இப்படி சொல்கிறார்கள். குருக்களாகிய நாங்கள் குருத்துவ வார்த்தைப்பாட்டின் போது இறைவனின் துணையை நம்பி என்று எங்களுடைய வாக்குறுதியை தலா ஆயருக்கு கொடுக்கிறோம். இறைவன் எங்களை அழைத்ததால் குருத்துவத்தினுடைய 2ஆம் நிலையை அடைந்த நாங்கள் இறைவனின் இரக்கத்தை நம்பி, இறைவனின் துணையை நம்பி எங்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறோம். குருத்துவத்தின் முதல் நிலையை அடைந்த திருத்தந்தை அவர்கள் ஃபுல்லஸ் ஆஃப் பிரீஸ்ட்ஹுட், அதை அடைந்தவர் என்ன சொல்லுகிறார்? முதலிலே அவர் இறைவனின் துணையை நம்பி என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்ட காரணத்தினால் திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி என்று சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் பல திருத்தந்தையர்கள் மரியாளின் தாய்மை பேச்சிலே திருச்சபையை ஒப்படைத்து மகிழ்ந்தார்கள். பயணிக்கும் திருச்சபையை தாயன்போடு இவள் பேணுவாள், நாம் மோட்சம் சென்று சேரும் வரை இவளுடைய பணி ஓயப் போவதில்லை. மன்னகத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களை இவள் விண்ணகத்திலே பெருகச் செய்வாள் என்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் அன்னை மரியாளை திருச்சபை நமக்கு அடையாளம் காட்டுகிறது, முன்னிறுத்துகிறது. அன்னை மரியாளுக்கு நாம்
முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதால் சிலர் முகம் சுளிக்கிறார்கள். ஏன் சுளிக்க வேண்டும்? புனித பேசில் தே ஸ்பிரித்து, தூய ஆவியார் என்ற புத்தகத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். பக்கம் 4, அந்த வரிசையில் பாயிண்ட் நம்பர், அந்த எண் 58. இப்போ இந்த ஃப்ளவர் வாஸை கவனியுங்கள், இதை கவனியுங்கள். இது நல்லா இருக்கா? பதில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. இப்ப இந்த மலர் நன்றாக இருக்கிறது, இந்த மலர் கொத்து, இந்த ஃப்ளவர் வாஸ் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, பூவை சொல்லுகிறீர்களா அல்லது இந்த பூவை வருஷகரமாக அடுக்கினவரை சொல்கிறீர்களா? பதில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். நீங்க பேசணும், நீங்க புரிஞ்சு கொள்ளணும். திருச்சபை போதிக்கிறத இந்த மலர் கொத்து நன்றாக இருக்கிறது. இப்ப பூவை பார்த்து நன்றா இருக்குன்னு சொல்றீங்களா அல்லது இந்த பூவை அழகு தக்கபடி பச்சை கலர், அப்புறம் பிங்க் கலர், அப்புறம் லிட்டில் எல்லோ கலர், அதுக்கப்புறம் லைட் கிரீன், அப்புறம் வாடாமல்லி கலர், அப்புறம் ஒயிட் கலர், இதை இப்படியே கோர்த்து கோர்த்து வைத்ததை நீங்கள் பாராட்டுகிறீர்களா அல்லது பூவையே இயற்கையில் பாராட்டுகிறீர்களா? பதில் சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். எனக்கு எதை சொல்றீங்க? எனக்கு கேட்கல. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த பூவுக்கு அடுத்து இந்த பூவை வைக்கணும், இந்த பூவுக்கு அடுத்து இந்த கலர் வைக்கணும், இந்த எல்லோவுக்கு பின்னால ஒயிட் வைக்கணும், ஒயிட்டுக்கு பின்னால லைட் கிரீன் வைக்கணும் அப்படின்னு எஸ்தட்டிக் சென்ஸ், அந்த ரசனை உடையவரைத்தான் நாம் பாராட்டுகிறோம். சரிதானா? இந்த பூவை யார் வச்சிருப்பா? ஒன்று ஆலய பணியாளர் வச்சிருக்கணும் அல்லது அடைக்கல மாதா சபை சகோதரிகள் வச்சிருக்கணும். இதுக்கு பதிலா ஊமத்தம்பூன்னு ஒரு பூவை கொண்டு இங்க வச்சாங்கன்னு வைங்களேன். ஊமத்தம்பூ அல்லது நித்திய கல்யாணி பூவை கொண்டு இங்க வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? யாரோ ஒருவன் ரசிக்க தெரியாதவன், ரசனை இல்லாதவன் இந்த ஊமத்தம்பூவை கொண்டு இங்க கொண்டு வைத்திருக்கிறான்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ரசிக்க தெரிந்தவர்கள் அப்படி சொல்லுவோம். சரிதானே நான் சொல்றது? அப்ப அந்த பூவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது பூவை கோர்த்தவரை இடம் பார்த்து, நிறம் பார்த்து, அழகு பார்த்து, அந்த 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 வாசனையோடு அந்த வச்சவங்களை, அந்த ரசிகத்தன்மையோடு வச்சவங்களை நாம இன்னைக்கு நன்றா இருக்குன்னு சொல்றோம். வச்சவங்களை நாம இன்னைக்கு நன்றா இருக்குன்னு சொல்றோம். அதைத்தான் புனித பேசிலும் சொல்லுகிறார். கவனியுங்கள். புனிதர்களின் தாய்மைக்கு, அதாவது மரியன்னைக்கு நாம் செய்யும் இந்த வழிபாடுகள் அவர்களை அலங்கரித்த விண்ணக தந்தையை சென்றடைகிறது. அதனாலதான் நீங்க இந்த கொடிமரத்தில் நீங்க கொடி ஏற்றும் போது மேல சிலுவை கொடி வச்சிருக்கோம். நம்ம ஒழுங்கு அதை புரிஞ்சுக்கொள்ளணும். மேல சிலுவை கொடி வச்சிருந்தோம், அதுக்கு அடுத்தாப்புல வால் கொடி வச்சிருந்தோம். சிலுவை கொடியிலையும் சிலுவை, வால் கொடியிலையும் சிலுவை, சைஸ் தான் வித்தியாசம். அப்ப முதல்ல சிலுவை கொடி, அப்புறம் வால் கொடி. வால் கொடி எதுக்காக வச்சிருக்கோம்? நமக்கு போர்ச்சுகல் தேசம் வேதத்தை கொண்டு வந்தது, நம்பிக்கையை கொண்டு வந்தது. இஸ்பானியா தேசத்திலிருந்து நமக்கு மதத்தை போதிக்க வந்தார்கள் என்ற அடிப்படையிலே அந்த நாட்டின் தேசிய கொடியான வால்கொடி, சிலுவை கொடியை வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள் என்பதால். இந்த ரெண்டு சிலுவைக்கு கீழே யார் இருக்கா? யார் இருக்கா? அப்படி 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 பறந்தது. கவனிங்கள், என்ன ஆன்மீகம்! இவர் நிழலிட்டார், மாதா புனிதரானார். வெளியில போய் சற்றது நின்று பார்த்து விட்டு போவீர்களாக. ஆயர் தன்னை மறந்து காலையில சொல்லும்போது தேசிய கொடிக்கு பாடுகிற அந்த பாடலை மேற்கோளாக காட்டி பட்டொளி வீசி பறப்பதை பாரி அப்படின்னார் பிஷப். கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சிங்களா இல்லையா? அப்ப தாயின் மணிக்கொடி பாரீர், அந்த பாட்டை எடுத்துக்கிறோமே, தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர். அப்புறம்
ஓங்கி வளர்ந்த கம்பம் அதன் உச்சியின் மேல் உயரமாய் சிலுவை நிழலிட அன்னை மரியாள் புனிதராக, அதை கீழே நின்ற எல்லோரும் மரியே வாழ்க மரியே வாழ்க என்று சொல்ல, ஆயிரவர்கள் பட்டொளி வீசி பறப்பதை பாரு. அப்புறம் தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர். எங்க கிறிஸ்து நிழலிட்டதால் தான் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு சிறப்பான இடத்தை நாம் கொடுத்து மகிழ்கிறோம். கிறிஸ்து அன்னையிடம் பிறக்கவில்லை என்றால் இந்த அம்மா ரெண்டு காரியத்தை மனதில் வச்சு, ஐ எம் சாரி யூ ஃபைண்ட் சம்படின்னு சொல்லி இருந்தா, நான் இன்னொருவருக்கு மனம் பேசப்பட்டு விட்டேன், எனக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தது, ஆகவே நான் இன்னொருவருக்கு தாயானால் அவர் என்ன சொல்வார், என்ன நினைப்பார்? அல்லது மோசையின் சட்டப்படி ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு பிள்ளைக்கு தாயானாள் என்றால் அவரை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த ரெண்டையும் மனதில் வச்சுட்டு வந்த கபிரியேல் சம்மனஸுக்கு ஐ எம் சாரி யூ ஃபைண்ட் சம்படி, என்னை விட்டுருங்கோ, என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை இருக்க வாய்ப்பில்லை. நான் இங்கே மறையுரையாற்ற முடியாது. இவ்வளவு 442 வருடமாக இந்த இடத்திலே அன்னைக்கு விழா கொண்டாட முடியாது. சரிதானா? நான் சொல்றது சரிதானா? அப்ப ரெதெம்ப்டரிஸ் மாத்தர் என்ற அந்த கொள்கை திரட்டிலே, மீட்பரின் தாய் என்ற கொள்கை திரட்டிலே திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், மரியன்னையுடைய பக்தி நற்செய்தியின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், மரியன்னையினுடைய பக்தி நற்செய்தியின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும். நான் சொன்னது போல தொடக்க நூல் 3:15 மீட்பின் வரலாற்றிலே அன்னை பேசப்படுகிறார். அதனாலதான் நான் சொல்லுவேன், கடவுள் 2 பேரை படைக்கல, 3 பேரை படைத்தாரும். அப்புறம் திருவெளிப்பாட்டு புத்தகம், அந்த கடைசி விவிலிய புத்தகத்திலே அங்கே 11ஆம் அதிகாரத்திலே அது தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்படி தொடர்ந்து அன்னை மரியாளை பற்றி 12 அப்படி வரிசையாக ஒரு பறவை நாகம் ஒரு பெண்ணை கவனிங்க தீண்ட ஆரம்பித்தது. அப்போ விவிலியம் தொடங்கி விவிலியம் முடியும், மீட்பு வரலாறு தொடங்கி மீட்பு வரலாறு முடிகிற வரை 200 தடவை அன்னை மரியாள் பேசப்படுகிறார்கள். நானும் அதற்குள்ளே நிற்க விரும்புகிறேன். விவிலியத்தின் அடிப்படையிலே நம் பக்தி அமைய வேண்டும். அப்படித்தான் அமைக்க பெற்றிருக்கிறது. கிறிஸ்துவையே பிரதானமாக கொண்டு நம்முடைய பக்தி அமைய வேண்டும், நம்முடைய ஆன்மீகம் அமைய வேண்டும். ஆகவே கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னை மரியாளை நான் உற்று நோக்குகிறேன். யாருடைய மகன், எப்படி தெய்வம் மனிதனானது, யாருக்கு பிறந்தது? அப்போ இவரை பார்க்க வேண்டும் என்றால் திருச்சபை புனிதர்கள் இயேசுவை புரிந்து கொள்வதற்காக மரியாளை புரிந்து கொண்டார்கள். மரியாளை புரிந்து கொண்ட பிறகு இன்னாருடைய பிள்ளையா? எங்க நீங்க முதல்ல சொல்லல, நான் முதல்ல சொல்லல அன்னை அருள்மிக பெற்றவள் என்று. நீங்க சொல்லல, நான் சொல்லல, திருச்சபையும் சொல்லல அன்னை அருள்மிக பெற்றவள் என்று. யார் வந்து சொன்னா? யார் வந்து சொன்னா? தேவனுடைய உள்ளத்திலே இருந்து இந்த வெளிப்பாடு கபிரியேல் சம்மனஸ் வழியாக மங்கள வார்த்தையின் மூலம் வெளிவருகிறது. வந்தவர் உடனே என்ன சொன்னார்? தயவு செய்து கவனியுங்கள், எல்லாருடைய பைபிளில் அது இருக்கிறது. வந்தவர் என்ன சொன்னார்? அருள் நிறைய பெற்றவளே. ஹீப்ருலே ஹெரிக்கே தோமினே, ஆங்கிலத்திலே சொன்னார்கள் full of grace up to the brim. அள்ள அள்ள குறையாத அந்த கிணறு ஆழி ஒரு பாத்திரத்தில் ஊத்த 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 இடமில்லாம ஊத்துவோமே, அந்த அளவுக்கு அது அருள்மிக பெற்றது. வந்தவர் வந்து உடனே சொல்லல, உன்னதரின் மகனை நீ பெற்றெடுக்க போகிறாய் என்று சொல்லவில்லை. வேதத்தை வேதமாக வாசிப்போமாக. இன்றைக்கு உலகத்திலே 33,000 பிரிந்த சபைகள், கத்தோலிக்க திருவையிலிருந்து பிரிந்து போன சபைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே 10,000 பிரிந்த சபைகள் இருக்கின்றன. அப்ப தெருவுக்கு தெருவு இருப்பதை கணக்கெடுத்து பார்த்தால் சமீபத்தினுடைய அறிக்கை 1,00,000 கிளை சபைகள் இருக்கின்றன. இவர்கள் எல்லோரும் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரிந்து போனவர்கள் தான். எங்க ஆளுக்கு ஒரு விளக்கம், அவங்களுடைய விருப்பு வெறுப்போடு, அவங்களுடைய முன்சார்பு எண்ணங்களோடு எப்படி கொடுக்க முடியும்? இயேசுவும் மரியாளும் விவாத பொருளா?
விவாதிக்க முடியுமா? பைபிள் என்ன பயோகிராஃபியா? அது வரலாறா? யாரால எழுதப்பட்டதா? இல்லையே. பைபிள் என்ன ஆட்டோபயோகிராஃபியா? அது சுயசரிதையா? இல்லையே. யாரும் அவங்க விரும்பியது போல விளக்கம் கொடுப்பதற்கு அது சாதாரண இலக்கியமும் அல்ல. இலக்கியம் என்றால் கூட சரியாக நாம் விளக்கம் கொடுக்க முடியாது. இப்ப இந்த திருக்குறளை வாசித்துட்டு பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? பரிமேல் அழகர் உரையை பார். அப்ப அதை விட இன்னும் மேல போகணும் அப்படின்னா டாக்டர் மு வரதராசரை பார். சரி, அதுக்கு பிறகு அப்புறம் விஜிலியூஸ் மான்சி என்கிற நம்முடைய புன்னக்காயில் பழைய பங்குசாமி சவேரியாரால் அனுப்பப்பட்டவர் எழுதிய அந்த லத்தீன் இதை பார். கொஞ்சம் பாண்டித்யம் பெற்றவர் இப்படி பார்ப்பார்கள். அப்புறம் பல பேராசிரியர்கள் எழுதினது, அந்த போப்பு எழுதினது, இவள் எல்லாம் பார்க்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், பார்க்கலாம், அவங்க சொல்ற திருவள்ளுவரை ஒத்த கருத்தை கேட்கலாம். ஆனால் திருவள்ளுவருடைய மனநிலையை பரிமேல் அழகர் காட்டுவாரா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? படிச்சவங்களுக்கு புரியும். திருவள்ளுவருடைய உண்மையான மனநிலையை, who could read the mind of the author, எங்க இதுதான் திருவள்ளுவர் நினைச்சார்னு பரிமேல் அழகரால் எப்படி சொல்ல முடியும்? இது பயோகிராபியும் அல்ல, ஆட்டோபயோகிராபியும் அல்ல. கேனன் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் என்ன சொல்லுகிறது? 4ஆம் நூற்றாண்டில் தான் வேதாகமம் தொகுக்கப்படுகிறது. அப்படியானால் கேனன் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் என்கிறது எதை சொல்லுகிறது? தேவ ஆவியால், கடவுளின் உந்துதலால் இது எழுதப்பட்டது. அப்படி கடவுளின் உந்துதலால் தேவ ஆவியால் எழுதப்பட்டதை சாதாரண மனிதனாகி நான் எப்படி என் விருப்பம் போல விளக்கம் கொடுக்க முடியும்? 2 பேதுரு 2:20 என்ன சொல்லுகிறது? இது மனிதன் சார்ந்த அறிவல்ல. மனிதர்கள் விரும்பியபடி தேவ வசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஆகவே அதில் அவர்களுக்கு தனி உரிமை அல்ல என்று சொல்லுகிறார். கடவுளால் பேசப்பட்ட வார்த்தை நான் எப்படிங்க விளக்கம் கொடுக்க முடியும்? கிணத்தை உத்து பார்க்கிறேன், உத்து பார்த்துட்டு என் முகத்தை உள்ள பார்க்கிறேன், பார்த்துட்டு வெள்ளை முடி கொஞ்சம் நிறைய முறைச்சிருக்கே அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேர் உச்சி எடுத்துருக்கலாமே சைடு உச்சை விட அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்புறம் இந்த முகம் கொஞ்சம் கருத்து இருக்கே, வெயில்ல அலைஞ்ச காரணத்தினால நான் முகம் கருத்து இருக்கே அப்படின்னு என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தக்கபடி இந்த தேவனுடைய வார்த்தையை, கடவுளால் பேசப்பட்ட வார்த்தையை, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை ஒவ்வொரு சபையும் 33,000 சபைகளும் தங்கள் விருப்பம் போல விளக்கம் கொடுத்தால் எங்குதான் உண்மை பொருளை கண்டடைய முடியும்? எங்குதான் உண்மையான விளக்கம் கிடைக்கிறது? எந்த சபையில் தான் உண்மையான கிறிஸ்துவை காண முடியும்? வேதம் சார்ந்ததாகவே வந்தவர் சொன்னார், அருள்மிக பெற்றவளே வாழ்க. வந்த உடனே கிரீட்டிங்க, நீங்களும் சொல்லல நானும் சொல்லல. நீர் கடவுளின் பிள்ளைக்கு தாயாக போகிறீங்கிறத தொடக்கல, வந்த உடனே சொன்னார் அருள் நிறைந்த. கவனிங்க, எங்க அருள் நிறைந்த அந்த அம்மா அருள் நிறைய எதுக்கு பெற்றது? இந்த அம்மாவுக்கு அருள் எதுக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டது? என்னை போன்ற பாவிக்காக. இந்த அம்மா எதுக்கு அருள் நிரம்ப வாங்கினார்கள்? என்னிடம் பகிர்ந்தளிப்பதற்காக, என்னை போன்ற துஷ்டனுக்காக, என்னை போன்ற பாவிக்காகவே இந்த அம்மாவுக்கு அருள் நிரம்ப கிடைக்கப்பட்டது. எங்க அபிரகாம் கடவுளுடைய பார்வையிலே இரக்கத்தை பெற்றார். மோசே கடவுளுடைய பார்வையிலே இரக்கத்தை பெற்றார். பவுலடியார் கடவுளுடைய பார்வையிலே இரக்கத்தை பெற்றார். ஆனால் அவர்கள் அருளை மிக பெறவில்லை. கவனியுங்கள், அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றார்கள். அத்தனை புனிதர்களும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் அருள் மிக பெறவில்லை. இந்த அம்மாவுக்கு அருள் நிரம்ப கொடுக்கப்பட்டது. நம்மை போன்ற பயணிக்கும் பாவிகளுக்கு, அவளை முன்மாதிரியாக பின்பற்ற விரும்புகிறவர்களுக்கு. அதனாலதான் அபிலாதரசம்மா சொன்னார்கள், மரியாளின் துணையின்றி எவரும் திரவையில் புனிதராக முடியாது. மரி என்னும் நாமத்தை தவிர வேறொரு நாமம் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்று புனிதர்கள் கண்டார்கள். மரி என்னும் நாமமே நீதான் என் அன்பு என்று புனிதர்கள் பற்றி பிடித்தார்கள். அம்மா சேசுவோடு சேர்ந்து எங்களை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளும் என்றார் இங்க ஆசியார். அருள் மிக பெற்றவள். அடுத்த ஒரு வார்த்தை வாழ்க. எங்க தேவதூதன் சொல்லிட்டான் வாழ்கன்னு, உங்க சாதாரண மனிதனாக்கு ஏன் உச்சரிக்க மறுக்கிறது? அதுல என்ன லாபம் உங்களுக்கு இருக்கிறது?
மரியென்னும் நாமத்தை நீங்கள் வாழ்க என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகிறது? யாருக்கு என்ன இழப்பு? தேவதூதர் உச்சரித்தார். நீங்கள் வேதத்தை நம்புவது உண்மையானால், தெய்வத்தினுடைய அனுப்புனர் சொன்னது உண்மையானால், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், அந்த உண்மை உங்களை ரட்சிக்கும் என்றால் நீங்கள் அந்த அன்னையை மனதுக்குள்ளேயாவது வாழ்க என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார், உன்னதரின் வல்லமை உன்னை அடகாக்கும். உன்னதரின் வல்லமை உன்னை அடகாக்கும். என்ன போட்டிருக்கு ஆங்கிலத்தில்? The Holy Spirit will hovering over you. தொடக்க நூல் படைப்பின் தொடக்கத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? The Spirit of the Lord hovering over. hovering என்ன அர்த்தம்? தூய ஆவியானவர் உம்மீது நிலையிடுவார், அடகாப்பார். அடகாப்பார். See that? 32 டிகிரி செல்சியஸ்ல தூய ஆவியானவர் படைப்பின் தொடக்கத்திலே தண்ணீர் மீது அப்படியே அடகாத்தார். அதே அடகாத்தவர் உங்கள் மீதும் உன்னதத்தின் வல்லமையினால் அடகாப்பார். கவனிங்க, ஆணும் பெண்ணு சேர்ந்துதான் உயிர் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விதை விதைக்கப்படுகிறது, எப்படி உயிர் வருகிறது? ஒரு முட்டை அடகாக்கப்படுகிறது, எப்படி வருகிறது? 32 டிகிரி டெம்பரேச்சர்ல உயிர் உற்பத்தி ஆகிறது. நல்லா கவனிங்க. திருச்சபை அதிகமாக இந்த அன்னையை பற்றி கொள்ள காரணம், இது திருச்சபை உச்சரித்த புனிதம் அல்ல. பிளீஸ் தயவு செய்து புரிந்து கொள்வீர்களாக, இது திருச்சபை உச்சரித்த புனிதம் அல்ல. புனித அந்தோணியாரை எனக்கும் உங்களுக்கும் வணக்கத்துக்குரியவராக திருச்சபை உச்சரித்தது. எங்களை போன்ற துறவிகளுக்கு மேல்வரி சட்டமாக புனித அந்தோணியாரை 1232 ஆண்டிலே 9ஆம் கிரகோரியார் பிரகடனம் செய்தார். நல்லா நீங்க கவனிக்கணும், திருச்சபை உச்சரித்தது. அவருடைய செயல் வணங்கத்தக்கவை. அவர் நமக்கு பரிந்துரை செய்வார். அவருடைய பரிந்துரை நம்முடைய துன்ப நேரத்தில் நமக்கு துணை நிற்கும். வத்திக்கான் திறவை எண் திருச்சபை எண் 49. ஆகவே திருச்சபை பிரகடனம் செய்தது அந்தோணியாரை. உங்களின் பாதுகாவலரான தாமஸ் மூரை இன்னைக்கு 5:30 மணிக்கு நீங்க பொதுநிலை பணியகம் வந்து திருப்பலி வைக்கும் மரியாயின் சேனையின் சார்பாக. அப்ப பொதுநிலையினுடைய பாதுகாவலராகிய தாமஸ் மூரை கவனியுங்கள், 1925 11ஆம் பத்திநாதர் உங்களின் பாதுகாவலராகிய தாமஸ் மூரை புனிதர் என்று பிரகடனம் செய்தார், அறிவித்தார். அவர் அறிவித்தார், ரோமா லிகுத்தா ஹவுஸ் ஆஃப் ஃபினித்தா. எங்க ரோம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு மாற்று சொல்லே கிடையாது. எதிர்த்து யாரும் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. இவர் வணங்கத்தக்கவர். எப்படி 8ஆம் ஹென்றி மன்னனோடு போராடி விசுவாசத்தை பாதுகாத்தார், சிறை சேதம் செய்யப்பட்டார், நீங்களும் அவரை பார்த்து புனிதராகலாம் என்று தாமஸ் மூரை திருச்சபை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தந்தது. அந்தோணியாரை எங்களுக்கு போட்ட இடத்துல பணி செய்யணும், கனி கொடுக்கணும் அப்படின்னு மேல்வரி சட்டமாக தந்தது. அடுத்து நம்முடைய விசுவாசத்தின் தந்தை இந்த நம்ம பகுதிக்கு விசுவாசத்தை கொண்டு வந்த நம்முடைய சவேரியாரை 1622ஆம் ஆண்டு 13ஆம் கிரகோரியார் புனிதராக பிரகடனப்படுத்தினார். திருத்தந்தையின் நாவால் பிரகடனப்படுத்தப்பட்ட புனிதம் அல்ல இது. திருச்சபை சொல்லி நாம அரங்கேற்றல, திருச்சபை சொல்லி இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஒய்யார இடத்தை கொடுக்கல. அண்ணா தோமையார் நிக்காரு, அண்ணா அந்தோணியார் நிக்காரு, இங்க பாருங்க தவகி நிக்காரு, சுசியப்பன் நிக்காரு. இவங்க எல்லாம் திருச்சபை நமக்கு அடையாளம் காட்டிய புனிதம். திருச்சபை சொல்ல வேண்டிக் கொள்ளும் என்கிறோம். ஆனால் இந்த புனிதம் பரமதந்தையால் அனுப்பப்பட்ட புனிதம். ஆகவே மரியென்னும் நாமத்தை தவிர நமக்கு மீட்புக்கு உறுதுணையாக இருக்க போறது வேறும் இல்லை. கிறிஸ்து வழிதான் நமக்கு மீட்பு, இல்லை என்று சொல்லவில்லை. என்ன வாழ்க்கையில் நமக்கு மிஞ்சி இருக்கிறது? அந்த மரியன்னையினுடைய பரிந்துரையும் அவருடைய திருமகனின் மீட்பு தான் நமக்கு மிஞ்சி இருக்கிறது. ஆகவே அந்த அன்னையை பற்றி கொள்வோமாக. இயேசுவை விட நீங்களும் நானும் அதிகமாக அந்த அன்னையை அன்பு செய்துவிட முடியாத அன்பார்ந்தவர்களே,
என்னதவம் செய்தாயோ மரியே, என்னதவம் செய்தாயோ, என் மீட்பர், என் கர்த்தர், என் இரட்சகர் உன்னை அம்மான்னு கூப்பிட, உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட. எங்க கூப்பிட்டாரு? பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணலையே. அது ஸ்ரீன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சேசு 1.5 வயசுல ஸ்திரீயே பால் தருவாயாக, அப்படித்தானே? உங்க வீட்டுல பிள்ளை அப்படித்தானே உங்களை கூப்பிடும். ஸ்திரீயே எனக்கு பசிக்கிறது, இட்லி ஊட்டுவாயாக, அப்படியா சொல்லும்? நான் சொல்வதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நீங்களும் நானும் ரட்சிப்பு பெற, நீங்கள் நானும் தெய்வத்தின் மீட்பை பெற, நீங்களும் நானும் தெய்வத்தின் சினத்துக்கு தப்பித்துக் கொள்ள தரப்பட்ட இந்த ஏணியை, பரலோகத்தினுடைய வாசலை, இந்த பரலோகத்தினுடைய ஏணியை பற்றி கொள்வோமாக. இறைவன் உங்களுக்கும் எனக்கும் எடைக்கடை அப்படியே போடுவார்னு வச்சுக்கோங்க. கருப்பட்டி அப்படி எடையை போட்டு ஒரு கல்லை வச்சுட்டு போடு கருப்பட்டி போடாமல் அப்படி நிறுத்தாருன்னு வைங்க. அந்த காலத்தில் போடு கருப்பட்டிலாம் போடுவாங்க. இப்போல்லாம் ஒரு வேலும் போடுறதில்ல. முள்ளன் அவ்வளோ விடாமே பிடிச்சிக்கிறான். இப்படி சேஸ் இப்படி பிடிச்சாருன்னு வைங்க. செல்வம் பாதர் பண்ண பாவம் இவ்வளவு, அப்போ இதுக்கு இவ்வளவு தண்டனைன்னு இப்படி அவ்வளோ விடாமல் பிடிச்சாருன்னு வைங்க. தெய்வத்தின் சினத்துக்கு நான் தப்பித்து கொள்ள முடியாது. அந்த தராசு கொஞ்சம் முருவணும் அப்படின்னா